சார் வணக்கம். அதிமுகவுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. செங்கோட்டையனுடைய கட்சி பதவி பறிப்பு, அவருடைய ஆதரவாளர்களுடைய கட்சி பதவி பறிப்புன்னு இதை பத்தி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது நேற்றே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். ஏனென்றால் செங்கோட்டையன் அவர்கள் 10 நாள் கெடு விதிக்கிறார். அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு, கட்சியினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் கெடு விதிப்பது என்பது அவருடைய அதிகார வரம்புக்கு மீறிய செயலாகத்தான் கட்சி அமைப்பு விதிகளின்படி பார்க்கப்படும். ஏனென்றால் அதிமுக போன்ற ஒரு அரசியல் கட்சியிலே பொதுச் செயலாளர் தான் அதிகாரமிக்கவர் என்பதை ஜெயலலிதா காலத்திலே இருந்து அவர்கள் நடைமுறையிலே வைத்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே தலைமைக்குத்தான் எல்லா விதமான அதிகாரமும், மற்ற நிர்வாகிகள் எல்லாமே ஒரு பூஜ்ஜியத்தை போன்றவர்கள் தான். பூஜ்ஜியங்களுக்கு முன்னால், ஜீரோவுக்கு முன்னால் ஒரு நம்பர் போட்டாதான் அது செல்லும். அதனால அந்த நம்பராக இருக்கக்கூடியவர் தான் கட்சியினுடைய தலைவர் என்று அதிமுகவினுடைய தோற்றுவித்த நிறுவனராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் காலத்திலே இருந்து ஒரு சொல்லாடல் ஏற்கனவே இருக்கிறது. அப்படி எனவே அந்த கட்சியினுடைய அவர்கள் நடத்துகிற விதம் என்பது எப்பொழுதுமே இது மாதிரியான ஒரு போக்கிலே தான் அவர்கள் ஏற்கனவே இருந்திருக்கிறார்கள். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதிமுகவினுடைய கடந்த காலங்களிலே கூட ஜெயலலிதா அவர்கள் ஒரு அமைச்சராக இருப்பவர், மாவட்ட செயலாளராக இருப்பவர், அமைப்பு செயலாளராக இருப்பவரை கூட அடிப்படை உறுப்பினர்களில் இருந்து தூக்கி எறிகிற ஒரு போக்கை அவர் கையாண்டிருக்கிறார். எனவே அந்த கட்சி அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையில இருந்து வந்த காரணத்தினால் அவர் செங்கோட்டையன் இப்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறார். ஒற்றை தலைமை, தன்னை விமர்சிப்பவர்கள், கேள்வி கேட்பவர்கள் யாருக்கும் அதிமுகவிலே எவ்வித இடமும் இல்லை என்பதைத்தான் அவர் ஏற்கனவே சீனியர் லீடராக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ல இருந்து, தன்னை விமர்சனம் செய்த டிடிவியில இருந்து, தன்னையே முதலமைச்சராக ஆக்குவதற்கு மிகப்பெரிய அளவிலே ஒத்துழைப்பு நல்கிய சசிகலாவில இருந்து அனைவரையுமே புறக்கணிக்கிற போக்கைத்தான், ஒற்றை சர்வாதிகார போக்கைத்தான் எடப்பாடி பழனிசாமி கைக்கொள்கிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் செங்கோட்டையனுடைய இந்த பதவி பறிப்பு அவருடைய ஆதரவாளர்களுக்குமான கட்சி பொறுப்பில் இருந்து விடுவிப்பது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. சார், இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமே இடையே இந்த மோதல் போக்குன்றது ரொம்ப நாளா இருக்கு. ஆனா செங்கோட்டையன் பின்னால் இருந்து பாஜக இதை நிகழ்த்துகிறது அப்படின்ற ஒரு பேச்சும் இப்போது பரவலா பேசப்படுது. நிறைய பேர் இதை சொல்றாங்க, ஆமா இதுக்கு பின்னாடி பாஜகவுடைய செயல் இருக்குன்னு. ஆனா நயினா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்திக்கும் போது இல்ல அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு அவர் அதற்கான ஒரு ஆப்போசிட்டான ஒரு கருத்தை தான் சொல்றாரு. இது மொத்தமா பார்க்கும் போது தேர்தல் களம் எப்படியாக இருக்கும்? இல்ல, அதிமுக பிளவுண்டு கிடக்கிற வரைக்கும், பிரிந்து கிடக்கிற வரைக்கும் அவர்கள் அதிகார மையமாக மாறவே முடியாது என்பது அதிமுகவினுடைய அடித்தட்டிலே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு கூட அனைவருக்குமே இது தெரிந்த விஷயம். எனவே இது அதிகார மையமாக மாறவே முடியாது. அவர்கள் ஒன்றிணையாத வரைக்கும், அதை ஒன்றிணைந்தாலே அதிகார மையமாக மாறுவதிலே மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. அதை தாண்டி இவர்கள் ஒன்றிணையாத பட்சத்திலே இவர்கள் அதிகார மையமாக மாற முடியாது. எனவே நயினார் நாகேந்திரன் பேசுவது ஒப்புக்குத்தான் பேசுகிறார், உண்மையாக பேசவில்லை என்று டிடிவி தினகரன் எங்களை அரவணைத்து செல்லவில்லை, எங்களை எல்லாம் துக்கடா கட்சியாகத்தான் கருதி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்தையும் அவர் வெளியிடுகிறார். எனவே நயினார் நாகேந்திரன் பேசுவது என்பது நம்பிக்கைக்குரியதாக அதிமுகவினுடைய பிரிந்து சென்றவர்கள், டிடிவி தினகரன் போன்றவர்கள், ஓபிஎஸ் போன்றவர்கள் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. எனவே பாஜக இந்த பிளவு அரசியலை விரும்புகிறது. அவர்கள் தான் பிரித்தாளுகிற சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் போனதால் தான் அதிமுக இப்படி உடைந்து நொறுக்கியது. அதிமுகவிலே இன்றைக்கு நடக்கக்கூடிய சண்டைக்கு பின்னால் பாஜக இருக்கிறது. பாஜகவால் இவர்களை பிரித்தாள முடிந்ததை தவிர மீண்டும் சேர்த்து வைக்க முடியவில்லை. சேர்த்து வைக்க முடியாத ஒரே ஒரு காரணத்தினாலேதான் அவர்கள் ஓபிஎஸ் ஃபெயிலியர் ஆகிவிட்டார். ஏற்கனவே சசிகலாவின் குரல் எடுபடாமல் போய்விட்டது. அதற்கு மாற்றாக நம்ம செங்கோட்டையன் வழியாக ஒரு டப்பிங் வாய்ஸ் கொடுத்தார்கள் பாஜக என்றுதான் கருதப்பட்டது. அந்த வாய்ஸும் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. அதையும் தோற்கடித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. சரி, இப்போ ஒருவேளை செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து விலகி இப்போ சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இவர்களுடைய இணைய வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, நிச்சயமாக அவருக்கு 2 வாய்ப்பு தான் இருக்கிறது. ஒண்ணு, அந்த மாதிரி ஏற்கனவே இவரை போலவே விமர்சனம் செய்ததனால் அல்லது பிரிந்து விலக்கி வைக்கப்பட்டதனால் பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அப்படி முடிவை எடுத்து அவர்கள் ஏதாவது ஒரு அணி அரசியலை ஏன்னா 4 முனை போட்டியாக இருக்கிற காரணத்தினால அவர்கள் ஏதாவது ஒரு அணி அரசியலை ஆதரிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் அன்வர் ராஜா மாதிரி ஒரு கட்சியை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. 2இல் ஒன்றைத்தான் செங்கோட்டையனால் செய்ய முடியும். ஆனா செங்கோட்டையன் திமுகவிற்கு போக மாட்டார் அப்படின்ற ஒரு பேச்சும் எழுது. இல்ல, அரசியலில் எது வேண்டுமானாலும் எந்த நேரம் வேண்டுமானாலும் சாத்தியமாகலாம். 55 ஆண்டு காலம் அரசியலிலே தீவிரமாக அதிமுக அரசியலிலே தொடக்க நாளிலே இருந்து தொடர்ந்து பணியாற்றிய அன்வர் ராஜா போன்றவர்கள் கூட செல்கிறார்கள் என்று சொன்னால்
யார் வேண்டுமானாலும் அப்படி செல்வதற்கான சாத்தியம் இருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவில இருந்து பல பேர் சென்றிருக்கிறார்கள். முத்துசாமியில இருந்து, செந்தில் பாலாஜியில இருந்து, சேகர் பாபுல இருந்து பல பேர் உயர் பொறுப்புகளிலே கூட இருந்திருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது ஒன்றும் புதிதல்ல. திமுகவில் இருந்துதான் அதிமுகவே தோன்றியது என்கிற போது ஏன் அதிமுக தலைவர் திமுகவில் செல்ல மாட்டார்கள் என்று நம்ம நம்ப முடியாது. என்ன வேணாலும் அரசியலில் நடக்கலாம். நன்றி சார். இணைப்புல வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. 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 திண்டுக்கல்லில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்க மறுத்திருக்கிறார். அவசர ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்த நிலையில் வெளியே காத்திருந்த செய்தியாளர்கள் சந்திப்பதை தவிர்த்திருக்கிறார் இபிஎஸ். அதிமுக பொறுப்புகளில் இருந்து செங்கோட்டையன் விடுவிக்கப்பட்டது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு இபிஎஸ் இவ்வாறு பதில் கூறாமல் மறுத்து தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்களை அவர் சந்திக்கவில்லை. இது தொடர்பான முக்கிய செய்தியையும் பார்த்து வருகிறோம். அதிமுகவின் கட்சி பொறுப்புகளில் இருந்து செங்கோட்டையன் விடுவிக்கப்பட்டதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் நயினா நாகேந்திரனும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் எனவும் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். செங்கோட்டையனை பொறுப்பிலிருந்து நீக்கியது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பின்னடைவு எனவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்த செங்கோட்டையன் அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்தும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அதிமுகவில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது செங்கோட்டையன் கூறியிருந்த நிலையில் இது தொடர்பாக இன்று காலை அவசர ஆலோசனை கூட்டம் இபிஎஸ் தலைமையில் நடைபெற்றது.